ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். ஐம் ஸோ சாரி, ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு. லைக் வந்து 11 days ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி, டிலே ஆகிட்டே போகுது. ஏன் அப்படின்னா வந்து ஏற்கனவே ஒரு ரீசன் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் லீவ் அப்படின்றதுனால வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் வந்து லைக் வந்து விளையாடிட்டே இருக்காங்களா. ஸோ அதனால் வந்து என்னால் தனியாக உட்காந்து அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல. சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்னால் அதை ரெக்கார்டே பண்ண முடியலை. ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் வந்து இப்படி தான் போகும்ன்ட்டு நினைக்கிறேன். தெரியலை, பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்து சீக்கிரமாக போட பார்க்குறேன். பட் ஆனால் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். June 1 ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். 1 ஸ்டார்ட் ஆகுதா இல்லை லேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து லைக் நம்ம இப்போ வந்து டேங்கோட எஃப்எஃப் சீரீஸ் தானே. ஃபார் ஹிம் ஐம் ஜஸ்ட் அ பெட். அந்த சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட பார்ட்ஸ்லாம் வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் வந்து போடுவேன். அண்ட் வந்து கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும், லைக் வந்து உங்களுக்கு மட்டுமே அந்த சொந்தமான அந்த ஸ்டோரி, அதில் வந்து நீங்கள் தான் ஹீரோயினாக இருப்பீங்க. உங்களுக்கு எந்த கேபாப் ஐடல், பிடிஎஸ் இல்லை வேறு எந்த கேங்காக குரூப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வேணும் அந்த கேரக்டரில் நீங்கள் தான் வந்து உங்கள் பேரை வச்சு தான் அந்த ஸ்டோரியே இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் வேணும் அப்படின்ட்டு கேட்குறீங்களோ அந்த மாதிரியே வந்து உங்களுக்கு நான் ஸ்டோரி ரெடி பண்ணி டைரெக்டாக உங்களுக்கே வந்து டெலகிராமில் நான் அதை வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்ட்டு வேணும்னா மறக்காமல் வந்து டெலகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க தாராளமாக வந்து கேட்கலாம். அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ டேரக்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் வந்து கிம்ச்சி பிடிஎஸ் மெம்பர்ஸோட அந்த ரூம்குள்ளே ஓடி வந்து அந்த மெம்பர்ஸில் 7 பேரில் ஒருத்தரை ஹக் பண்ணி லெக்கு ஹக் பண்ணி அப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்திருப்பேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் கொஞ்சம் பேர் தான் வந்து கமெண்ட் பண்ணி இருந்தீங்க. அதில் 2 பேர் தான் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. ஆர்த்தி வந்து ஷூகா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஷூகா கிடையாது. லைக் வந்து அதுக்கப்புறமா திபத்தாரணி குணசேகரன் இருக்குது, அவங்க ஜின் சொல்லியிருக்காங்க. கரெக்டு, ஜின்னு தான் அந்த பர்சன். அண்ட் வந்து இன்னொருத்தங்க யார் அப்படின்னா வந்து திவாந்தர் அப்படின்னு தான் இருக்குது. நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதான்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்களும் வந்து ஜின் அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் இன்னமும் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து. லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி கேட்குறவங்க ஸ்டோரிஸ் கேட்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டேரக்ட் ஸ்டோரி போகலாம். அங்கே இருந்த பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷாக்கு, எக்ஸப்ட் சின்ன தவிர. சின்ன வந்து ஏச்சாலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ச்சியை வந்து தூக்குறாரு. அப்படியே சிக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. டேங்க் அப்படியே வந்து ஒரு மாதிரி புகையுது உள்ளார. என்னதான் இருந்தாலும் டேங்கோட பையன் இல்லையா கிம்ச்சி வந்து ஜின்னு அன்னைக்கு ஹக் பண்ணிட்டு, அப்பா அப்பா இன்னைக்கு நான் ஸ்கூலில் என்னென்னலாம் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ஜூன் தான், ஹயோங் என்ன ஹயோங் இது, அவள் உங்களை அப்பான்னு சொல்கிறான், என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்கிறேன்டா, இப்போதைக்கு நான் சொல்லலை, நான் எல்லாத்தையும் லேட்டராக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சின்னும் சொல்கிறாரு. லைக் நீங்களா, ஐயோ இப்போ எங்கே போனோன்னு தெரியலையே, ஒரு வேளை அங்கே போயிட்டானா அப்படின்ற மாதிரி 3 வந்து படப்படப்பாக ஓடி வராங்க. கிம்ச்சி எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி. அம்மா நான் அப்பா கூட இருக்கேம்மா அப்படின்ற அந்த சவுண்டு கேட்டு நீங்கள் உள்ளார போகிறீங்க. பார்த்தா எல்லோரும் நின்றுறாங்க. உங்களுக்கு ஐயோ போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சே போச்சா அப்படின்னு இருக்கு. கிம்ச்சி நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வா அப்படின்ற மாதிரி 3 கூப்பிடுறாங்க. பட் ஆனால் கிம்ச்சி நான் வரமாட்டேன் போ, நான் அப்பா கூட தான் இருப்பேன். ஓ இவ்வளோ டேஷன் நான் அப்பா கூட இல்லை, இனிமேல் அப்பா கூட தான் இருப்பேன், உங்ககிட்ட வரமாட்டேன் போ, நான் அப்பா கூட தான் இருப்பேன், என் பெஸ்ட் அப்பா, என்னோட கியூட் அப்பா அப்படின்ற மாதிரி கிம்ச்சி சொல்லிட்டு இருக்காங்க. கிம்ச்சி சொன்னா புரியாத உனக்கு வான்னு சொன்னேன். ஏன் பேபி அவனை மிரட்டுற, பாவம் குழந்தை அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. எது பேபியா,
என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி, டேய் எல்லாம் கிளம்புங்கடா போங்க, நான் என் பேபி கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்றாரு. ஏதோ பண்றீங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து டேங்க இழுத்துட்டு போயிட்டாங்க. ஜின் சாரி ஜின், அவன் இட்ஸ் ஓகே மூன், புரியுது எனக்கு, குழந்தை அப்படி தானே இருப்பான், எனக்கு புரியுது, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உன்னோட ஒர்க்கை பாரு. இல்லை ஜின், அது நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு மூணு அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்பா இப்படிதான் அப்பா அம்மாவை நீ செஞ்சு மிரட்டி வைக்கணும். எப்போ பச்சாலும் என்னை வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க, நீ வந்துச்சல எனக்கு சப்போர்ட் பண்ண, சரி சரி அப்படின்ற மாதிரி கிம்ச்சியும் வந்து சின்ன அப்படியே வந்து கொஞ்சிக்கிட்டு கலாவிட்டு இருக்காங்க. ஸோ மூணு போனதுக்கு அப்புறமா மெம்பர்ஸ் அகெயின் வந்து வராங்க. லைக் வந்து ரொம்ப கோபமாக வர்றாரு. ஹயாங் என்ன ஹயாங் இது, அவங்க என்னோட, டேய் நான் தான் இதை பற்றி அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டேன், தேவையில்லாமல் இப்போ ஏதாவது பேசி என்ன டென்ஷன் பண்ணாத டயாங் அப்படின்ற மாதிரி டயாங் கிட்ட வந்து ஜின் சொல்கிறாரு. உன்னைக்கு எப்படி எதுக்கு என் அப்பாவை டென்ஷன் பண்ணுறீங்க, யூ பேட் அங்கிள், போ போ, என் அப்பாவை டென்ஷன் பண்ண நான் அடிச்சிடுவேன் உன்னை. அவன் அப்பா அப்பான்னு சொல்லும்போது டேயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவன் தான் உண்மையான அப்பா, அதை கூட அவனால் வந்து சொல்ல முடியல அப்படின்றது அவனுக்கு அவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்குது. அவன் அங்கேருந்து போயிடுறான். அவன் பின்னாடியே வந்து லைக் டேயாங் பின்னாடியே வந்து ஜிமினும் ஜங்குக்கும் வந்து போயிடுறாங்க. இப்போ மீதி இருக்கிற நம்ஜுன் ஜெஹோப் ஷோவை மூணு பேரும் ஜிட தான் பார்க்குறாங்க. என்னடா பார்த்துட்ருக்கீங்க, புரியுது புரியுது. அஜின் வந்து அவரோட ஃபோனை வந்து கிம்ச்சிக்கிட்டு, கிம்ச்சி நீ போய் அங்கே உட்காந்து அப்பாவோட ஃபோனில் விளையாடிட்டு, நான் உன்னோட சித்தப்பா கிட்டலாம் வந்து பேசணும். சித்தப்பா, அப்பா இவங்க எல்லாம் என்னோட சித்தப்பாவா, எனக்கு நிறைய சித்தப்பா இருக்காங்க, சரி சரிப்பா நீ பேசி, நான் அங்கே உட்காந்து விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கிம்ச்சி வந்து அவரு போய் சைடில் வந்து அங்கே உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்காரு. உடனே நம்ஜுன் தான், என்ன வாங்குது, என்ன நடக்குதுங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, டேய் டேய் புரியுதுடா புரியுது, நீ என்ன சொல்ல வர, என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத முதல்ல கேளு. எப்போ வந்து நான் மூணை பார்த்தோன்னா அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கே தெரியாமல் நான் வந்து அவளை பார்க்க ஆரம்பித்தேன். திருட்டுத்தனமாலாம் பார்த்தேன்டா, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எந்த பொண்ணையுமே பார்த்ததில்ல. ஆனால் இவளை திருட்டுத்தனமாக பார்க்க ஆரம்பித்தேன், ரசிக்க ஆரம்பித்தேன். அவளையே தெரியாமல் நான் அவளை ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரிலாம் நான் பண்ண ஆரம்பித்தேன்டா. நான் எப்போ அவளை லவ் பண்ணேன்னு தெரியல, ஆனால் பண்ணிட்டேன். என்னால் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன், பரிதாபப்பட்டு அவள் லைஃப்பை நான் ஏற்றுக்கிட்டேன்னு கிடையவே கிடையாது. எனக்கு அவள் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதை அவகிட்டையுமே சொல்லிட்டேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து இந்த மாதிரி பிட்டி பண்ணிலாம் வந்து உன்னை அக்செப்ட் பண்ணிக்கல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கிம்ச்சியும் என்னோட பையனாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு அவகிட்ட தெளிவாக நான் சொல்லிட்டேன். அங்கே அவர் வந்து மூணு கிட்ட என்னென்ன நான் சொன்னாரோ அதே தான் வந்து இங்கே மெம்பர்ஸ்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஹயாங் இது வெளியில் போச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்கிறாரு. தெரிஞ்சால் தானடா பிரச்சனையாகும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அது எப்படி நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜேப் கேட்குறாரு. ஏன்னா எனக்கு தெரியும்டா, நம்ம எவ்வளவோ பண்ணியிருக்கோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. ஆனால் அவன் ஏதோ உளறிட்டானா, அவன் குழந்தடா, உளர்னா உளறிட்டு போகிறான், என்ன நடக்குதோ அதை நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஜின்னும் சொல்கிறாரு. ஐயா நல்ல முடிவாக தான் எடுத்திருக்கீங்க, மூணும் நல்ல பொண்ணு தான், பட் ஆனால் சில பல ட்ராஜடிஸ் ஆனதுனால இப்படி, இல்லைன்னா நீங்கள் மூணை வேற ஒரு மாதிரி தான் பார்த்துருந்துருப்பீங்க இல்லையா, இருந்திருக்கலாம், சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நம்ம கேங்கில் ஃபஸ்ட்டு நான் ஜங்குக்கு தான் கமிட் ஆவான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் தான் கமிட் ஆகிருக்கீங்க. அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும்டா. அந்த திறமையை தான் பார்த்தோமே. சரி சரி போதும் வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. தேங்காய் போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஜியோப் கேட்குறாரு. வேண்டாம்,
அவனே வருவான் அப்போ பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி அவங்களாம் வந்து போயிடுறாங்க. அங்கே அந்த அன்னைக்கு வந்து அவங்க ஃபுல்லுமே வந்து அவங்க 4 பேருமே கிம்ச்சி கூட தான் ஜாலியாக விளையாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஃபன் பண்ணிட்டு நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஜின் இருந்தால் அதுக்கப்புறமா ஷூகா என்ன பண்ணுறாரு, கிம்ச்சியை தூக்கிட்டு அவரோட ஸ்டூடியோவுக்கு போய் அங்கே வந்து கிம்ச்சி கூட மியூசிக் போடுறது ஜாலியாக கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜேஹோப்பே அவர் வந்து தூக்கிட்டு போய் அவருக்கு நம்ம கிம்ச்சிக்கு டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறது, எப்படியெல்லாம் ஆடும் அந்த இது அந்த எனர்ஜெட்டிக்கான அங்கே ஒன்று போயிட்டுருக்கு. ஏன்னா அதுக்கப்புறமா அவங்க கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா நம்ம நம்ஜுன்னு அவர் வந்து அவர் படிப்ஸை பற்றி அவருக்கு சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படியே வந்து ஜாலியாக அந்த டே ஃபுல்லுமே வந்து போகுது. இப்படி தான் வந்து ஃபியூ டேஸுமே போகுது. வந்து லைக் யாருன்னா ஹயாங் லைன்ஸ் கிட்ட யார்கிட்டையுமே வந்து பேசலை. ரொம்ப சைலண்டாக தான் இருக்குது. ப்ராக்டிஸ்க்கு வராரு, போகிறாரு, ஷூட்ஸு இதெல்லாமே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுறாரு. இப்படி தான் போயிட்டுருக்கு. மெம்பர்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஏன்னா டைரெக்டாக போய் அவங்ககிட்டயே பேசிடலாமா அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்களுக்கு இருக்குது. சரி அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து நம்ஜூன் தான் வந்து ஜங்குக்கு கால் பண்ணி அவனை கூப்பிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி. இப்போல்லாம் வந்து ஒரே பிளேஸில் தான் இருக்காங்க. அங்கே இருக்கிறது ஜஸ்ட் அந்த 7 பேர் மட்டும்தான். அப்போ தான் வந்து நம்ஜூன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அசல் லீடராக ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. டயம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு எப்படி இருக்க போகிறதா இருக்க, எங்ககிட்டலாம் பேச மாட்டியா, அப்படி என்னடா உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ஜூன் கேட்குறாரு. டேங் சைலண்ட்டாகவே தான் உட்காந்துட்ருக்காரு. ஒரு நிமிஷக்கா, இவ்வளோ நேரம் தாண்டா இப்படி அமைதியாகவே இருக்க போகிற, பேசுடா, நீ எப்படி இருந்துட்டு இப்படி பார்க்குறதுக்கு எங்களால் முடியலடா அப்படின்ற மாதிரி ஷூகா வந்து சொல்கிறாரு. நீ என்னதான் நினைக்கிறேன்னு சொல்லுடா அப்படின்ற மாதிரி ஜிஹப்பும் வந்து கேட்குறாரு. அப்போ தான் வந்து அவர் அழுக ஸ்டார்ட் பண்ணுறாரு. டேங் பயங்கரமாக அழுகிறாரு. ஜின் தான் வந்து டேங்கை போய் ஹக் பண்ணிக்கிறாரு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை. அதுக்கு வந்து அவர் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே அழுத்து தீர்த்தர்றாரு. ஒரு 1/2 இப்படியே தான் வந்து போகுது. கொஞ்சமாக காம் டவுன் ஆகுறாரு. ஜின்னு தான் வந்து அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிட்டு தண்ணியும் கொடுக்குறாரு. டேங்கும் வந்து குடிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஜின் கேட்குறாரு. என்னால் முடியல ஹயாங், எங்கேயாவது போயிடலாமான்ட்டு இருக்கு. என் பையன் உன்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுறான். அவனுக்கு நான் தான் அவனோட உண்மையான அப்பான்னு கூட என்னால் சொல்ல முடியல ஹயாங். அந்த வலி இருக்கே, அந்த வலியை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை ஹயாங். என்னால் முடியல, செத்துடலாமான்ட்டு இருக்கு. நான் பண்ண ஒரு தப்பு எத்தனை பேரோட வாழ்க்கையவே வந்து இப்படி மாத்திருச்சு அப்படின்ற மாதிரி டேங் அவ்வளோ வளராரு. டேங் முடிஞ்சு போனதை பற்றி பேசி இப்போ எந்த ஒரு யூஸும் இல்லை. அது முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு, இப்போ அதை மாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. எனக்கு தெரியும் ஹயாங், ஆனால் என்னால் அதை ஏற்றுக்க முடியல ஹயாங். கஷ்டமாக இருக்கு ஹயாங். நான் தப்பு பண்ணந்தான், பண்ணக்கூடாததை பண்ணிட்டேன்தான். ஆனால் என்னடா ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுட்டேன். அதுலேருந்து மூவ் ஆன் ஆக பாரு, அதுதான் உனக்கும் நல்லது. என்னால் முடியல ஹயாங். ஒவ்வொரு தடவை நான் அவனை பார்க்கும்போது அவன் உன்னை அப்பான்னு கூப்பிடுறதும் எனக்கு முடியல ஹயாங். எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கு என் பையனை தூக்கி கொஞ்சணும், நான் தாண்டா உன் அப்பா அப்படின்னு கத்தி சொல்லணுன்ட்டு இருக்கு ஹயாங். என்னால் முடியல ஹயாங், ரொம்ப வலிக்குது ஹயாங். இதை பாருட்டேன், உனக்கு தெரிஞ்சதுனால தான் நீ இப்படி ஃபீல் பண்ணுற. இதே தெரியாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவியா? சொல்லு பார்க்கலாம், சொல்லு. இல்லை, அந்த மாதிரி நினச்சிக்கோ. அந்த மாதிரி எப்படி ஆயான்னு நினைக்க முடியும்? டெய்லியும் நான் அவனை பார்க்குறேன். எனக்கு அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே பண்ணணும்னு தோணுது ஹயாங். ப்ளீஸ் ஹயாங், அதை என்கிட்ட இருந்து பறிச்சுடாதீங்க ஹயாங், ப்ளீஸ் ஹயாங் அப்படின்ற மாதிரி டேங் கெஞ்சுறாரு. இதை பாரு டேங், அவன் பயாலஜிக்கலாக அவனோட பையன்தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அதை உன்கிட்ட இருந்து நான் பறிக்க மாட்டேன். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் நான் தான் அவனோட அப்பா. இப்போ நீ போய் அவன் அப்பா அப்படின்னு சொன்னா அது வேற மாதிரி போகும் டயாங். அது சரி வராது. அது அந்த பையனை மட்டும் இல்லை, 3ஐயும் சேர்த்து பாதிக்கும்.
புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஜின் சொல்றாரு. அவன் மெச்சூர் இல்லை டயான், அவன் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா கூட சொன்னா அது வேற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போ ஒரு குழந்தை, அவன் அந்த அளவுக்கு புரிஞ்சிக்க மாட்டான், அது வேற மாதிரி தான் போகும், புரிஞ்சுக்கோ டயான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜின் சொல்றாரு. நம்ஜுனும் வந்து அவரோட இதுக்கு வந்து ஜின் சொல்றது கரெக்டு தான் டயான், அவன் இன்னும் குழந்தை தான், இவ்வளோ நாள் வந்து அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்துருப்பான். அப்படின்னு இருக்கும்போது ஒரு அப்பாவா ஜின் இருக்கும்போது, இல்லை அவன் உன் அப்பா இல்லை, நான் தான் உன் அப்பா அப்படின்ட்டு நீ போய் நின்னா அது வேற மாதிரி இருக்கும். அந்த பையன் அக்செப்ட் அது அதே ஒரு ஒரு ட்ரமாவாக மாறிடும். வேண்டாம், அவன் கொஞ்சம் அவன் ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்ததுக்கப்புறமா சொல்லிக்கலாம், அது வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ சொல்கிறது அது கொஞ்சம் கூட சரி வராது டயாங் அப்படின்ற மாதிரி நம்ஜனும் சொல்கிறாரு. டயாங்க்கும் வந்து புரியுது. முதல்ல நீ வந்து மூன் கிட்ட போய் பேசு, கிம்ச்சியோட லைஃப்பில் நீ இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது மூனோட கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஷூகாவும் சொல்கிறாரு. சரி அப்படின்ற மாதிரி வந்து டயாங்கும் வந்து சொல்லிட்டு இப்போ மூனோட வந்து மூணு டெக்ஸ்ட்டோட மேக்கப் அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க ரூமில் தான் இருக்காங்க. டயாங் அங்கே வராரு, வந்து பார்க்குறாரு. நீங்கள் வந்து மேக்கப்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்குலாம் மேக்கப் பண்ணணும், ஸோ அதை வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி டயாங் கூப்பிடுறாரு. யாருன்னு திரும்பி பார்த்தா டயாங் தான் நின்றுட்டுருக்காரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பர்சனலாக அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கு டயாங் வந்து சொல்கிறாரு. மூணுக்கா போகலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, ரொம்ப நாள் இதையும் வந்து தள்ளி போடவே வேண்டாம், போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து மூணும் இப்போ டயாங்கும் ஒரு தனியான ஒரு ரூமில் தான் வந்து நின்று பேசிகிட்ருக்காங்க. டயாங் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மூணை ஹக் பண்ணிக்கிறாரு, அழுறாரு. என்னை மன்னிச்சிரு மூணு, நான் பண்ணது தப்பு தாண்டி, என்னை மன்னிச்சிருடி அப்படின்ற மாதிரி அழறாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது தான், நான் ரொம்ப பெரிய தப்புப்பட்டேன், ஜஸ்ட் ஒரு பெட்டுக்காக உன்னோட லைஃபையே நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன்டி, எவ்வளவோ உனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன்னு மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அவர் அழறாரு. முடிஞ்சு போனதை பற்றி பேசி எந்த ஒரு யூஸுமே இல்லை டயம், அதை மறந்துரு. என்னால் முடியல என்னால் மூவ் ஆக முடியல. ஒவ்வொரு தடவை சின்ன பார்த்து அவன் அப்பா அப்பான்னு சொல்லும் போதும் என்னால் முடியலடி. அவர் அப்படியே முன்னாடியே நீல் பண்ணிடுறாரு. எனக்கு அவனுக்கு நான் தான் உன் அப்பா அப்படின்ட்டு சொல்லணும்னு தோணுதுடி, கத்தி சொல்லு, நான் தாண்டா உன் அப்பா அப்படின்னு கத்தி சொல்லணும்னு தோணுது மூன். தயவு செஞ்சு அவனோட லைஃப்பில் என்னை வந்து பிரிச்சிடாத மூன், ப்ளீஸ் மூன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுது கெஞ்சறாரு. என்ன பண்ணுற எந்திரிட்டேன், ப்ளீஸ் மூன், நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் கென்சியோட லைஃப்பில் நான் இருக்கணும்ன்ட்டு நினைக்கிறேன், ப்ளீஸ் மூன், ப்ளீஸ் அட்லீஸ்ட் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவது எனக்கு கூட, நான் பண்ணது தப்பு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு மூன் அப்படின்ற மாதிரி அவர் அவ்வளோ கெஞ்சாரு. காலையே பிடிச்சிட்டாரு. டயம் எந்திரிட்டேன், யாராவது ஏதோ பார்த்து பிரச்சனை டயம் எந்திரி. மாட்டேன், ஐயோ டயம் ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு டயாங் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிடிச்சி தூக்கி நிறுத்துறீங்க. இதை பாரு டயாங், நீ தான் கிம்ச்சியோட பயாலஜிக்கல் அப்பா, நான் அதை மறுக்கவே மாட்டேன். ஆனால் அவனை நீ தான் அவனோட அப்பான்னு அவனுக்கு எப்பவும் தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா அதை அவன் தாங்க மாட்டான். தன்னோட அப்பா அம்மாவை ஏமாற்றிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு பெட்டுக்காக என் அம்மாவோட லைஃப்பையே ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு அவனுக்கு எப்பவும் தெரியவே கூடாது. அவனுக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் அது உனக்கு நல்லது, அவனோட லைஃப்பில் நீ இருக்க முடியும் டயான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவன் உன்னை தூக்கி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ற மாதிரி மூணும் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அப்படி சொல்லாதடி, அப்படி சொல்லாத. இதை பாரு டயான், அதுதான் ரியாலிட்டி, நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன். அவனுக்கு நீ அப்பான்னு தெரியவே வேண்டாம். அவனை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சித்தப்பா, அவ்வளோதான். அதோடவே இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னோட லைஃப்ல அகெயின் ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கு, அதை கெடுத்துறாத டயான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. மாட்டேன்டி,
கெடுக்க மாட்டேன். நான் பண்ணது தப்பு தான். ஐம் சாரி. உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அப்படி நீ நீ உன்னோட லைஃப்லேயும் சரி, எங்களோட லைஃப்லையும் நடுவில் நான் வரமாட்டேன், நான் தூரத்துல இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் டயாங் வந்து சொல்கிறாரு. புரிஞ்சா சரி டயாங். கிம்ச்சி கூட நீ கிம்ச்சியை நீ பார்க்கலாம், ஆனால் வீட்டுக்கு வரக்கூடாது. இங்கே நான் கூட்டிகிட்டு வரல, அப்போ வேணால் பார்த்துக்கோ, அவ்வளோதான். வீட்டுக்கெல்லாம் வந்தால் அது வேற மாதிரி போகும் டயாங். புரியுது புரியுது. நான் இங்கே வரும்போது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். ம் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு அவ்வளோ லைக் ரிலீஃபாக இருக்குது. தன்னோட பையனோட லைஃப்பில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்க போகிறேன் அப்படின்ட்டு வந்து அது சித்தப்பாவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்குது. அப்படியே தான் வந்து டேங்க வந்து என்ன பண்ணுறாருன்னா கிம்ச்சி கூட ரொம்ப ஹாப்பியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அவனுக்கு நிறைய வாங்கி தராரு. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, தன்னோட பையன்தான் ஆனாலும் பையனை சொல்லிக்க முடியாது, ஆனாலும் அந்த பாசத்தை வந்து காட்டணும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து இப்போ டாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஜின் சொல்லுவார், டே வேண்டாம் சும்மாடுறா அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருப்பார். நீங்கள் போங்க, நான் நான் என் பையனுக்கு வாங்கி தரேன். விச் மீன்ஸ் அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னா வந்து உங்களுக்கு மட்டும்தான் பையனா, எனக்கும் தான் பையன். என்னடா கெஞ்சி, நீ எனக்கு தானே பையன், உன் அப்பா பாரு, நான் உனக்கு இதை வாங்கி தந்தேன், உங்கள் அப்பாவுக்கு பொறாமல் வருது, எல்லாம் நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்பா கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் வந்து கிம்ச்சே கிட்ட அந்த மாதிரிலாம் சொல்லுவார். அப்பா அதான் சித்தப்பா சொல்கிறாருல, தேட்டி அப்பா சொல்கிறாருல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் வந்து அப்படி அந்த ஒரு பாண்டிங் அவங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகியிருக்கும். மூணுக்கும் வந்து இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. அவங்களும் வந்து சின்ன கூட அவங்களோட லைஃப்பும் வந்து ஹாப்பியாக லீட் ஆகுது. அண்ட் இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது. எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் ஹைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.